நம்ம வீட்டில் துளசி மாடத்தில் துளசி செடி வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் டப்புலையும் பார்த்தீங்கன்னா துளசி செடி வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளை துளசி, நார்மலான துளசி. இப்போ கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கருந்துளசி வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். கடவுளுடைய புண்ணியத்தினால வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கருந்துளசி இருந்ததுங்க. பார்க்குறக்கு நல்லா கொழு கொழுன்னு நல்லா நிறைய கிளைகள் விட்டு தளைஞ்சிருந்தது. ஓகே, அதையே பறிச்சுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சிடலான்ட்டு இப்போ வந்து வைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரோ பேக் வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த மணி பிளான்ட் தான் வந்து அதில் போய் படர்ந்து அப்படியே தளைஞ்சிட்டு இருக்குது. சரி, அது கூடவே சேர்த்து வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு நம்ம வெள்ளை துளசிக்கு, துளசி மரத்துக்கு முன்னாடியே இந்த கருந்துளசி வைக்கிறேன். இப்போ 2 துளசியுமே நம்ம வீட்டில் இருக்குது. நல்லா இருந்தது, பார்க்குறக்கும் நல்லா இருந்தது. அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் கலந்தது மாதிரி இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு தெய்வீகம் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மனசுக்கு பிடிச்சி இன்றைக்கி எல்லா செடிகளுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சாச்சு. இந்த பக்கெட்டில் உள்ள செடி பார்த்திங்கன்னா இது வந்து பூஜைக்கு பறிச்சுக்குவேன். துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய